கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது எபிரேயருக்கு எழுதின நிருபம், அதில் 11ஆம் அதிகாரம், அதில் 6ஆம் வசனம். எபிரேயர் 11:6 அதன் பின்பகுதி. எபிரேயர் 11:6 அதன் பின்பகுதி. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் என்ன நம்ம ஆசைப்படுகிறார்னா, பலன் அளிக்கிற தேவன், நான் உங்களுக்கு பலன் அளிக்கிற தேவன், நான் உங்கள் காரியங்களை செய்கிற தேவன் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். பலன் அளிக்கிறோம்னா என்ன? நம்ம என்னென்ன குறைவு உள்ளவர்கள் இருக்கிறோமா? உடல் நல குறைவா, பணக்குறைவா, குடும்பத்துல சமாதான குறைச்சலா, என்ன குறைவு இருந்தாலும் பரவாயில்ல, அதை சம்பூர்ணமாக தருகிற தேவன் அவரு. ஆனால் பலன் அளிக்கிறவர் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். சகலமும் தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஒன்றும் நம்ம கையின் கிரியைகளை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒருவேளை நம்மளால வாழ்க்கையில ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும், இல்லைன்னு கிடையாது. ஓரளவுக்கு நம்ம படிச்ச நம்மளோட சுய முயற்சியில வாழ்க்கையில ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும். ஆனா அது குறிப்பிட்ட ஒரு இடத்தோட நின்று போய்விடும். கடைசி வரைக்கும், நம்ம கடைசியில தேவனை தரிசிக்கும் வரைக்கும் நம்ம நல்ல சமாதானமா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னா நம்ம தேவனை விசுவாசித்தே ஆக வேண்டும். அதனால்தான் பலன் அளிக்கிறவர் என்று அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்ப தேவன் இடத்துல தான் பலன் வருதுன்னு நம்ம விசுவாசிக்க வேண்டும். வசனம் ரொம்ப அழகா ஆரம்பிக்குது பாருங்களேங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா எப்படி? தேவன் மேல நம்ம விசுவாசம் இருக்க வேண்டும். என்ன விசுவாசம்? பின்னால வர காரியங்கள் தான். தேவனிடத்தில் சேர்கிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா நம்ம இருக்கவே முடியாதுங்க. நம்ம எல்லாமே அழைத்து போறோம், எல்லாமே வரோம், வேதம் படிக்கிற எல்லாமே சரிதான். ஆனாலும் நம்ம மனசுல ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் பாயிண்ட் இருந்தது, கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்கா? இவ்வளவு நாள் கேட்கிறேனே, இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு ஏன் நடக்கல, எனக்கு ஏன் பண்ணல? தேவன் எனக்கெல்லாம் செய்ய மாட்டாருங்க, அவரு விரும்புற காரியம் என்கிட்ட இல்லை, அவரு விரும்புற விசுவாசம் என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? கிடையாது. தேவன் விரும்பும் விசுவாசம் நம்ம இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனவன் அளவுக்கு ஏற்றாப்புல பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாமே விசுவாசிகள் தான், நம்ம எல்லாமே விசுவாசிகள் தான். ஆனா என்ன? முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். இந்த மாதிரி நினைக்க கூடாது. அது அவங்களுக்கு நடக்குங்க, இவங்களுக்கு நடக்குங்க, அவங்க ரொம்ப பரிசுத்தவான், இவங்க ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம நானும் பரிசுத்தவான், இயேசுவின் ரத்தத்தால் சிந்த கழுவப்பட்ட பரிசுத்தவான், நீதிமான் அப்படின்ற நிலைமையில நமக்கு வேண்டும். ஆனா அதை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. தேவன் நம்மளை பரிசுத்தமாக்கி விட்டார். சிலுவையின் மரணத்துல, சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்மளை பரிசுத்தமாக்கி விட்டார். ஆனா அந்த பரிசுத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு புது சட்டை போடுறோம், டெய்லி வெளியே போயிட்டு வருஷக்கணக்காக அதே சட்டையை திருப்பி போடுவோமா? அதை துவைச்சு எல்லாம் பண்ணி அயன் பண்ணி எல்லாமே போடுவோம், சேலைகளை துவைச்சு அழுக்கு இல்லாம போடுவோம். அதே போல நம்மளை நாமே ஆராய்ந்து அறிந்து தேவனிடத்தில் தினந்தோறும் சேர வேண்டும். அவர் தம்மிடத்தில் சேருகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம எப்ப அந்த விசுவாசத்துல நிறைவு பெறுவோம்? தேவன் தான் எனக்கு சகலத்தை செய்து முடிக்கிறவர், சகலத்துக்கு சம்பூர்ணர் அவர் தான், சகல காரியங்கள் அவர் மூலமா தான் வருதுன்னு நம்ம முழு மனதுடன் விசுவாசிக்கும் பொழுது நம்ம நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் பலன் தருகிறவர் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, நம்ம விசுவாசம் எந்த இடத்துல இருக்கு? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? தேவன் எனக்கா யாவும் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிறோமா? இல்லை இப்படி தடுமாறிக்கிட்டே இருப்போமா? இன்றைய இடத்துல முடிவு இருப்போம், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அவருக்கு எனக்காக செய்து முடிப்பார் விசுவாசிப்போம். கர்த்தர் நமக்காக அநேக காரியங்கள் வைத்திருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, முழு மனதுடன் உண்மை விசுவாசிக்க, முழு மனதுடன் நாங்கள் உண்மை தேட நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றியாகும். ஏஸ்தாபனே, எங்கள் சுய விருப்பம் இல்லாப்பா, உம்மது விருப்பமே எங்கள் வாழ்க்கையில நடக்க வேண்டும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாக இருப்பது நடக்காத காரியம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, கூடாத காரியம் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் உண்டு என்று, நீர் எங்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கும் பொழுது சகல காரியம் எங்களுக்கு நிறைவாக சம்பூர்ணமாக வரும் என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்திலே பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை உங்களுக்கு தருகிறோம் அப்பா. இந்த வாலிப பருவம் உமக்கு சொந்த மாட்டோம் ஆண்டவரை. படித்து முடித்து விட்டு வேலையிலே இருப்பவர்கள், வேலை தேடி கொண்டு இருப்பவர்களை ஆசீர்வதிக்கும் அப்பா. உமக்கு சித்தமான இடங்களிலே வேலை கிடைக்க அந்த இடத்திலே அவர்கள் உமக்கு சாட்சியாக நடந்து கொள்ள உதவி செய்யும் அப்பா.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.